ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்னைக்கு வீடியோ வந்து என்னோட ஈவினிங் vlog வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு நான் என்னோட ஈவினிங் ரொட்டீன் வந்து போஸ்ட் பண்ணி. காலேஜ்லேருந்து வரும்போதே சரியான மழை. எனக்கு வந்து இன்னைக்கு கண்டிப்பாக கிச்சன் கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ண வேண்டியது இருந்தது. ஆனால் நமக்கு மழை பெஞ்சாலே என்ன தோணுன்னு பார்த்தீங்கன்னா, சூடாக எண்ணெயில் ஆயில் ஃப்ரை பண்ண மாதிரி பஜ்ஜி, போண்டா, பக்கோடா அது மாதிரி ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு எனக்கு தோணும். இந்த மாதிரி உங்களுக்கும் தோணுமான்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு மோட்டிவேஷனல் vlog-ஆவும் நான் பிளான் பண்ணியிருக்கேன். முக்கியமாக ஹோம் மேக்கர்ஸ்க்கான மோட்டிவேஷனல் வீடியோ இது. ஏன்னா ரீசன்ட் டேஸில் ஒரு சில ஹோம் மேக்கர்ஸ் வந்து வேலைக்கு போக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க எங்கிட்ட சில டவுட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து வீடியோவில் ஆன்சர் பண்ணால் நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயம் வந்து உண்மையாகவே மோட்டிவேட்டிங்காக இருக்குன்றனால நான் இதை பேச போகிறேன். ஸோ மோட்டிவேஷ்னல் வீடியோ பிடிச்சவங்க கண்டிப்பாக வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறமா நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் எந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்குது அப்படின்றது எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ எந்த வீடியோ பிடிச்சாலும் அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து பிடிக்குது அப்படின்னு எனக்கு தெரியும். தொடர்ந்து அந்த மாதிரி வீடியோஸ் போஸ்ட் பண்ண நான் ட்ரை பண்ணுவேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களோட கருத்து என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறதே பெரிய விஷயம். அதனால் நான் எல்லா வீடியோஸ்லையும் கமெண்ட் பண்ண சொல்லி நான் கேட்குறதில்ல. ஒரு சில வீடியோஸில் மட்டும் ரிக்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சூப்பராக இந்த டீ கடையில் கொடுக்குற மாதிரி ஒரு போண்டா செஞ்சுட்டேன். இது ரெசிபி நிறைய தடவை போஸ்ட் பண்ணிட்டனால நான் டீட்டெயிலாக ரெசிபி பற்றி சொல்லலை. ஆக்சுவலாக நான் வந்து கடலை மாவு, அரிசி மாவு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மைதா மாவும் ஆட் பண்ணியிருந்தேன் கடைசியாக. மைதா மாவு ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த பேக்கரியில் கிடைக்கிற டேஸ்ட், டீ கடையில் கிடைக்கிற டேஸ்ட் வரும்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி செஞ்சுருந்தேன். இந்த காஃபி மேக்கர் வந்து இப்போ நான் ரீசெண்டாக வாங்கினது. இது வந்து நான் வாங்கி ஒரு 4-5 டேஸ் ஆயிடுச்சு. வந்ததுலேருந்து டெய்லி ஈவினிங் இதில் இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா நல்ல திக்கான ஒரு எக்ஸ்ப்ரெஸோ எடுத்துட்டு பால் ஆட் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக காலையிலையும் சாயந்தரமும் காஃபி குடிச்சிட்ருக்கேன். இந்த காஃபி மேக்கருக்கான டெமோ வந்து நான் கூடிய சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ தான் நானே வந்து இதில் காஃபி போட்டு ப்ராக்டிஸ் எடுத்துட்ருக்கேன். ஜீவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஈவினிங் வந்து நல்ல ஆயில் ஃப்ரை ஐட்டம்ஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலி இந்த மாதிரி நான் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு. காஃபிக்காக போண்டா செஞ்சேனா இல்லை போண்டா சாப்பிடணும் அப்படின்றதுக்காக காஃபி போட்டேனான்னு தெரியல. எனக்கு என்னன்னா அந்த டைம் நமக்கு என்ன தோணுதோ, அது முக்கியமாக சாப்பிட்ற விஷயத்தில் அதை வந்து முடிஞ்சால் செஞ்சு சாப்பிட்றணும், இல்லை கடையில் வாங்கியாவது சாப்பிட்றணும். ஒரு நம்ம சம்பாதிக்கிறதுக்குன்னு ஒரு அட்லீஸ்ட் ஒரு அட்வான்டேஜாவது இருக்கணும் இல்லையா? அதனால் நான் வந்து டயர்டாக இல்லைன்ற பட்சத்தில் நானே செஞ்சுருவேன். இந்த ஆயிலை வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னரில் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அமேசான் பர்ச்சேஸ் லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இந்த கண்டெய்னருக்கு. இந்த ஆயில் வந்து நான் மறுபடியும் ஹீட் பண்ண யூஸ் பண்ண மாட்டேன். இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா தோசைலாம் செய்யும்போது என்னோட கிளாஸ் கண்டெய்னர் இருக்கு இல்லையா, ஸ்ப்ரே பாட்டில், அதில் ஊற்றி வச்சுட்டு நான் வந்து தோசை செய்கிற டைமில் தோசை, ஆப்பம், சப்பாத்தி இதுக்கெலாம் யூஸ் பண்ணிப்பேன். கிச்சன் கவுண்டர் டாப் டீப் கிளீனிங் செய்ய போகிறேன். இந்த அகாராவோட ஸ்பின் ஸ்க்ரப்பு வந்து டெமோ ஏற்கனவே ஒரு 2 மாதம் முன்னாடி நான் காட்டியிருந்தேன். இதில் ஒரு 8-9 அட்டாச்மெண்ட்ஸ் வருது. அதில் முக்கியமாக 3 அட்டாச்மெண்ட் தான் பார்த்திங்கன்னா நம்மளோட கிச்சன் கவுண்டர் டாப் கிளீனிங்க்கு வந்து தேவைப்படும். நான் சம்மர் வெக்கேஷனுக்கு கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி நான் கிச்சனை க்ளீன் பண்ணது 3 மாதம் ஆயிடுச்சு. அந்த வேலை ஜாஸ்தியாக இருந்ததுனால என்னால் கிச்சன் சுத்தம் பண்ணவே முடியல. ஆனால் உண்மையாகவே இந்த கேஜெட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வேலையை வந்து ஈஸியாக்குது. இப்போ நம்ம கவுண்டர் டாப்பை வந்து தேய்ச்சி ஸ்க்ரப்பெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. ரொம்ப ஈஸியாக இந்த ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த க்ரீன் கலர் ஒரு ஸ்க்ரப்பு தான். இதை வச்சு ஈஸியாக கவுண்டர் டாப் ஃபுல்லாக செம்ம சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். மிச்சம் 2 அட்டாச்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா சிங்க்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் கார்னர்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறேன். இந்த கேஜெட்டுக்கான பர்ச்சேஸ் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஒர்க்கிங் உமன் நிறைய பேர் நான் சஜஸ்ட் பண்ணுற கேஜெட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்காக சொல்கிறேன். கிச்சன் கவுண்டர் டாப் டீப் கிளீனிங் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 30 மினிட்ஸில் நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஆனால் வீடியோ ஷூட் பண்ணுறதுனால ஒரு 45 மினிட்ஸ், ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகும். முக்கியமாக இந்த கார்னர்ஸ்லலாம் வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். அது பார்க்குறதுக்கு க்ளீனாக இருக்கிற மாதிரி தெரியும்.
பட் ஒன்ஸ் நம்ம டீப் கிளீனிங் செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் நிறைய இந்த மாதிரி ஸ்டெயின்ஸ்லாம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேஸ் ஸ்டவ் எடுத்ததுக்கு அப்புறமா தான் பார்த்தேன் என்னமோ சிந்தி இருக்கு. ஸோ இதை வந்து அந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணி தான் நான் க்ளீன் பண்ண போகிறேன். லைசால் கிச்சன் கிளீனிங் லிக்விட் தான் நான் தொடர்ந்து யூஸ் பண்ணிருக்கேன். ஒரு 5 இயர்ஸாக தான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் ஒரு ஸ்காட்ச் பிரைட்டோட மைக்ரோ ஃபைபர் ஸ்பாஞ்ச் கிளாத். நீங்கள் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வீடியோவில் பார்க்குறீங்களா, ஐ மீன் கிளீனிங் சம்மந்தமான என்ன ஐட்டம்ஸ் பார்த்தாலும் அது எல்லாத்துக்குமே நான் பர்ச்சேஸ் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். எல்லாமே அமேசானில் வாங்கினது தான். ஸோ இப்போ நம்மளோட மோட்டிவேஷனல் கண்டென்ட்குள்ளே வரலாம். அதாவது இப்போ ஹோம் மேக்கர்ஸ் வந்து எங்கிட்ட கேட்குறது, இப்போ நான் ரீசெண்டாக என்னோட ஹெல்த் இஷ்யூ பற்றி சொல்லியிருந்தேன், பிளான்டர் ஃபேசிலிட்டிஸ். அது எதனாலனா தொடர்ந்து நிற்கிறனால எனக்கு வந்து அந்த பாதத்தில் இருக்கிற மசில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு. அதை நான் ரெக்டிஃபை பண்ணிட்டேன். ஒரு ஹோம் ரெமடினால சரி பண்ணிட்டேன். ஒரு சின்ன பொண்ணு என்கிட்ட கேட்டிருந்தாங்க, மேடம் நான் வந்து டீச்சர் ஜாபுக்கு அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். சப்போஸ் நான் டீச்சர் ஜாப் கிடச்சி ஜாபுக்கு நான் போனேன்னா எனக்கும் பிளான்டர் ஃபேசிலிட்டிஸ் வருமா அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கு படிச்சுட்டு என்ன ரிப்ளை பண்ணுறதுனே தெரியல. ஆக்சுவலாக இன்னொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜாப் அப்ளை பண்ணி வேலை வந்து கிடச்சிருச்சு. வேலை கிடச்சதுக்கு அப்புறமா எல்லார்ட்டையும் சொல்லியிருக்காங்க. ஆப்வியஸாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா எனக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி சொல்லும் போது அதில் வந்து மோஸ்ட்லி மோர் தென் 90% ஆஃப் த பீப்புள் வந்து, ஐயோ வேலைக்கெல்லாம் போனீன்னா வீட்டு வேலையும் செஞ்சுட்டு அங்கேயும் போய் வேலை பார்த்தீங்கன்னா உன் ஹெல்த் ஸ்பாயில் ஆகிடும். நீ சம்பாதிக்கிற காசு எல்லாமே கடைசியில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் கட்டுற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக டீமோட்டிவேட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து எங்கிட்ட கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, இப்படி சொல்கிறாங்க மேடம், என்ன மேடம் பண்ணுறது, நீங்கள் எப்படி இதெல்லாம் சமாளிக்கிறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ முக்கியமாக இந்த 2 கமெண்ட்டுக்கு தான் நான் இன்னைக்கு ஆன்சர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், ஜென்ரலாக ஹெல்த் இஷ்யூ அப்படின்றது வந்து நம்ம ஹோம் மேக்கராக இருந்தாலும் ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. வீட்டில் ஹோம் மேக்கராக இருக்கவங்களும் எல்லா வேலையும் செய்கிறாங்க. டெலிவரிக்கு அப்புறமா நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி கால்சியம், விட்டமின் டி, விட்டமின் B12 டெஃபிஷியன்சினால தான் நமக்கு இந்த எலும்பு வலி, கால் வலி, முதுகு வலி, ரொம்ப நேரம் நிற்க முடியாத அளவுக்கு வலி வர்றதுக்கு காரணம் நமக்கு வந்து ஸ்ட்ரென்த் இல்லை, சத்து குறைபாடு. ஸோ அது பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எந்த சத்து கம்மியாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட் எடுத்தாலே அது சரியாயிடும். ரொம்ப ஈஸியாக இதை வந்து நீங்கள் ரெக்டிஃபை பண்ணலாம். இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் அப்படிலாம் போக வேண்டியதில்லை. டெய்லி கால்சியம் டேப்லெட்லாம் எடுக்க வேண்டியதில்லை. எந்த ஃபுட்டில் கால்சியம் சத்து இருக்குன்னு பார்த்து சாப்பிடணும். இது எல்லாத்துக்குமே நான் வீடியோ போட்டேன். ஸோ இன்னொரு விஷயம், இப்போ ஏதாவது ஜாப் நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டு வேலைங்களையும் சமாளிச்சுட்டு அங்கேயும் போய் வேலை செய்கிறது வந்து கண்டிப்பாக கஷ்டம்தான். அது நான் வந்து ஒத்துக்கிறேன். ஆனா அந்த கஷ்டத்தை பத்தி நான் பேசினேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து டீமோட்டிவேட்டிங்கா இருக்கும். வேலைக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட நீங்க அப்ளை பண்ண மாட்டீங்க. ஸோ அதனாலதான் இது வரைக்குமே வந்து வேலைக்கு போறதுல இருக்கிற கஷ்டத்தை பத்தி நான் பெருசா சொன்னதில்ல. ஒரு விஷயம், கஷ்டப்படாம சம்பாதிக்க முடியவே முடியாது. உட்கார்ந்த இடத்துல ஈஸியா வேலை வந்து இல்ல. ஸோ கஷ்டப்பட்டா மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். ஒரு சிலருக்கு மோஸ்ட்லி மோர் தென் 50% லேடிஸ் வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, வீட்ல குழந்தைங்க இருக்காங்க. அவங்கள வந்து பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்ல. ஸோ அந்த குழந்தைங்கள விட்டுட்டு வேலைக்கு போக முடியாத சிச்சுவேஷன்ல நெறைய பேர் இருக்காங்க. நெறைய பேர் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டக்கூட வழி இல்ல. ஸோ இவங்களுக்காக நான் சொல்ல வர்றது, ஒரு வீட்ல இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கீங்க. உங்களுக்கு வேலைக்கு போணுன்ற ஆசை இருக்குன்னா, கண்டிப்பா வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணணும். நீங்க அப்ளை பண்ணா தான் உங்களுக்கு வேலை கிடைக்குதா இல்லையான்னே ஃபர்ஸ்ட்டு தெரியும். இப்போ யாரும் தேடி வந்து நமக்கு வீட்ல கொண்டு வந்து வேலைய குடுக்க போறதில்ல. நாம தான் தேடி போகணும். நான் அதுக்கு தான் வந்து ரீசென்ட்டா புக்கு குடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸ்கில் டெவலப்மெண்ட் புக்கு. கண்டிப்பா ஆன்லைன்ல வந்து ஜென்யூனான எந்தெந்த வெப்சைட்ல வந்துட்டு நீங்க ஜாப் அப்ளை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயில்லாம் நான் கண்டிப்பா குடுக்குறேன். ஸோ நீங்க வந்து ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றது, ஜாப் வந்து கிடைக்கிறது எல்லாமே வீட்ல இருந்தபடியே நீங்க வந்து வாங்கிரலாம் ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட்டு ரவுண்டு, செகண்ட் ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்லயே தான் போகுது இப்பல்லாம். அப்புறம் வந்து நம்மள ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் டைரக்ட்டா இன்டர்வியூக்குலாம் கூப்பிடுறாங்க. டைமும் அவங்களும் வேஸ்ட் பண்றதில்ல. சரி, இப்ப வேலை கிடைச்சிருச்சு அப்படின்ற பட்சத்துல, குழந்தைங்கள வந்து பார்த்துக்கிறதுக்கு வீட்ல பெரியவங்க யாராவது இருந்தா, நம்ம வீட்ட விட்டு வெளிய போயிட்டு சம்பாதிக்கலாம். இல்ல அது கஷ்டம்,
குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லன்னு நினைக்கிறவங்களுக்கு தான், நான் வந்து வீட்ல இருந்தே சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் பத்தி மோர் தென் 20 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். வொர்க் ஃப்ரம் ஹோம் பிளேலிஸ்ட்னே ஒண்ணு நான் கிரியேட் பண்ணி, அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து என்னோட எல்லா வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் குடுத்துட்டுருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ ரெஃபர் பண்ணீங்கன்னா, அதுல வந்து எய்தர் நீங்க ஒரு உடல் உழைப்புனால சம்பாதிக்கிறதுக்கான வழி இருக்கும். இல்ல அப்டின்னா, உங்களோட ஸ்கில் வச்சு ஏதோ ஒண்ண கத்துக்கிட்டு வீட்ல இருந்தே சம்பாதிக்கிறதுக்கான வழிகள். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஹிட்டான பிசினஸ் தான். எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து மெயில் பண்ணி, அவங்க எப்படி சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்கன்ற ரியல் ஸ்டோரீஸ வச்சு தான் நான் எல்லாமே ஜென்யூனான ஜாப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ சம்பாதிக்க நெனைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த ஐடியாஸ்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க சம்பாதிக்க நினைக்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து அதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ தேடுங்க. இல்ல வெளிய அது ரொம்ப கஷ்டம் தான். நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். காலையில 8 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி, 5 மணி வரைக்கும் வெளிய வேலைக்கு போயிட்டு வர்றதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா என்னன்னா, இந்த மணி அடிச்சா சாதம்ன்ற மாரி, சாப்பாடுன்ற மாரி டான்னு சம்பளம் வந்துரும். எந்த ஒரு கவலையுமே இல்ல. ஒன்ஸ் வேலையில ஜாயின் பண்ணவங்க, இப்போ ரீசென்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணவங்க, ஃபர்ஸ்ட் மந்த் மட்டும் தான் ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டாங்க. ஆ குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்றதுலேருந்து, அந்த டைமுக்கு ரெடி ஆயி ஓடுறது, திருப்பி வந்து வேலை பார்க்கறதுன்னு சொல்லி அந்த ஒரு 1 மந்த் தான் ரொம்ப கிரிட்டிக்கலா போச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வாங்குனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த அமௌண்ட் கையில வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிளான் பண்ண ஆரம்பிக்கிறோம். எப்படி குழந்தைங்கள சமாளிக்கலாம்? எப்படி வீட்டு வேலைங்கள மேனேஜ் பண்ணலாம்? அந்த மாரி வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட் வந்து யோசிக்க ஆரம்பிக்குது. ஸோ கொஞ்சம் ஐ மீன் பிராக்டிஸ் மேக் ஈசியர்ன்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்த வந்து பிராக்டிஸ் பண்ண பண்ண அது தானா நமக்கு ஈஸி ஆகும். ஸோ காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறது, லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்றது, வேலைக்கு போறது, திரும்பி வந்து குழந்தைங்கள பார்க்குறதுன்றது வந்து ஒரு ரொட்டீனா வரதுக்கு 1 to 3 மந்த்ஸ் ஆகும். ஆனா ஒன்ஸ் அது பழகிடுச்சு அப்படின்னா, முக்கியமா நான் சொல்றேன். இந்த சேலரின்னு ஒண்ணு கையில வாங்க ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த வேலைய விடக்கூடாதுன்னு தோணும். இது நெறைய பேர் எனக்கு கமெண்ட், மெயில் பண்ணவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே லைஃப்ல ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்திருக்கு. சரி ஓகே என்னால முடியாது அப்படின்றவங்களுக்கு, நான் ஈஸியா வீட்ல இருந்தே சம்பாதிக்கிறதுக்கான நெறைய பிசினஸ் ஐடியாஸ் சொல்லியிருக்கேன். அது வந்து இப்போ ஒரு டெய்லரிங் மாதிரி, ஏதாவது பார்லர் கோர்ஸ் மாதிரி, இல்ல ஒரு ப்ளவுஸ்ல ஆரி ஒர்க் பண்ணி குடுக்குறது. இந்த மாரி சின்ன சின்ன ஜாப் கூட நீங்க வீட்ல இருந்தே செஞ்சு, மினிமம் ஒரு ₹1000 ஏர்ன் பண்ணா கூட, அது வந்து நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு. அத வச்சு உங்களுக்கான நீட்ஸ வந்து நீங்க ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கும் ஏதாவதுன்னா, உங்களோட சம்பளத்திலருந்து, நீங்க சம்பாதிச்ச காசுலருந்து வாங்கி குடுக்கும்போது, அது வந்து ஒரு அளவு கடந்த சந்தோஷத்த குடுக்கும். ஸோ நீங்க வந்து சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டில இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு அதுலருந்து பின் வாங்காதீங்க. உங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் உங்கள மோட்டிவேட் பண்றதுக்காக அவங்க இல்ல. அவங்க, அவங்க லைஃப்ல அவங்க வந்து சம்பாதிச்சாங்கன்னா, அந்த காச அவங்க அக்கவுண்ட்ல போட்டுட்டு, அவங்க லைஃப்ல முன்னேறதுக்கு தான் அவங்க இருக்காங்க. உங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி, "நீயும் வேலைக்கு போ, நீயும் சம்பாதி, நீ வந்து கடன் இல்லாம லைஃப லீட் பண்ணு, நீ சொந்த வீடு வாங்கு, கார் வாங்கு, நகை வாங்குன்னு" நான் உங்கள மோட்டிவேட் பண்ற மாரி, உண்மையா ரியல் லைஃப்ல யாருமே மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க. இப்ப என்னோட லைஃப் ஸ்டைல் பார்க்குறீங்க. என்னோட லைஃப் ஸ்டைல் வந்து இப்போ எப்படி இருக்குன்றது உங்களுக்கு வீடியோஸ்லயே தெரியும். தொடர்ந்து விளாக் பார்க்குறவங்களுக்கு. நான் கல்யாணம் ஆகி வந்த புதுசுல 2008ல நான் வந்து ட்ரீம் பண்ணி வந்த ஒரு லைஃப் ஸ்டைல் இது. 15 வருஷம் முன்னாடி இந்த லைஃப் ஸ்டைல் எனக்கு இல்ல. பட் இந்த 15 இயர்ஸ்ல ஹார்ட் ஒர்க்னால நானும் என் ஹஸ்பண்டும் இன்னைக்கு இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கோம். ஸோ நான் வந்ததுக்கு அப்புறமா தான் நான் இந்த மாரி சேனல் ஸ்டார்ட் பண்ணி இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சேன். இது எல்லாமே ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ யாராவது உங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. யாராவது உங்களுக்கு வேலைய கொண்டு வந்து குடுப்பாங்க. உங்களுக்கு வந்து சம்பாதிக்க வழி சொல்லுவாங்கன்னு நெனச்சீங்கன்னா, அது நடக்காது. தயவு செஞ்சு இப்பவே சம்பாதிக்க ஆரம்பிச்சுருங்க. நாளாக நாளாக விலைவாசி வந்து வேற லெவல்ல போயிட்டுருக்கு. ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது கூட எவ்ளோ கஷ்டம்னு சொல்லி, ஒரு சிங்கிள் இன்கம் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நல்லாவே தெரியும். ஸோ ஹெல்த் இஷ்யூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நீங்க ஹோம் மேக்கரா இருந்தாலும் சரி, வொர்க்கிங் வுமனா இருந்தாலும் சரி, ஹெல்த் இஷ்யூ அப்படின்றது வந்து வந்துச்சுன்னா, அத சரி பண்றதுக்கான வழிய தான் பார்க்கணுமே தவிர, ஹெல்த் இஷ்யூ வந்துருமோ அப்படின்னு வேலைக்கு போகாம உட்காந்துருந்தீங்கன்னா, உங்க கடன வந்து யாரும் கட்ட மாட்டாங்க.
உங்களுக்கு வந்து ஏதாவது ஃபினான்ஷியலா ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, நம்மள சுத்தி இருக்கவங்க வந்து அது பார்த்து சந்தோஷப்பட தான் இருக்காங்க. நம்ம முன்னாடி வந்து அவங்க ஏதோ அ நமக்காக ஆதரவா பேசுற மாரி இருக்கும். ஆக்சுவலா நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லி உங்கள வந்து, "ஐயோ பாவம்! உங்கள மாரி நல்லவங்களுக்கு இந்த மாரி கஷ்டம் இருக்கேன்னு" சொல்றதுக்கு நெறைய பேர் இருப்பாங்க. அதுவே நீங்க வந்து சம்பாதிக்க போறீங்கன்னு சொன்னாவே, சம்பாதிக்காதன்னு டிமோட்டிவேட் பண்றவங்க தான் அதிகம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. 2வது நீங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சு, உங்க லைஃப்ல நீங்க முன்னேற ஆரம்பிச்ச உடனேயே பார்த்தீங்கன்னா, உங்கள சுத்தி இருக்கிறவங்களோட ரியல் ஃபேஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரிய வரும். அந்த ரியல் ஃபேஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நெறைய குறை சொல்ல ஆரம்பிப்பாங்க. உங்க பின்னாடி. முன்னாடி வந்து பரவால்ல நீ வேலைக்கு போற, சம்பாதிக்கிற, பரவால்ல வீடு வாங்கிட்ட, கார் வாங்கிட்ட, நகை வாங்கிட்டேன்னு உங்கள பாராட்டுனாலும், உங்க பின்னாடி வந்து பயங்கரமா இந்த முதுகுக்கு பின்னாடி பேசுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி பேசுவாங்க. இப்போ நெறைய ஆக்சுவலா அது லேடீஸ் தான் பண்றாங்க. எனக்கே சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கு. ஒரு பொண்ணா இருந்துட்டு. அந்த மாரி அடுத்தவங்கள ஜட்ஜ் பண்ணி பேசி, அதனால என்ன யூஸ்? இப்போ நம்மள பார்த்து அ பொறாமையில நம்மள பத்தி பின்னாடி பேசுறவங்க, அவங்களுக்கு வேற வேலை இல்ல. அ இந்த பின்னாடி பேசுறது ஒண்ணு தான் வந்து வேலையா வச்சு பண்ணிட்டுருக்காங்க. அவங்க தாராளமா அந்த வேலைய பண்ணிட்டே இருக்கட்டும். அவங்க அந்த பி நம்ம முதுகுக்கு பின்னாடி பேசுற வேலைய செய்யும்போது, நாம இங்க நம்ம லைஃப்ல சம்பாதிச்சு நம்ம மேல வரலாம். ஸோ யார் வந்து அவங்களோட டைம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு யோசிங்க. இஃப் சப்போஸ் உங்கள பத்தி பின்னாடி இந்த மாரிலாம் பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா, அதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க சம்பாதிக்க முடியாது. 2டே விஷயம் தான். ஒண்ணு நல்ல பேர் கிடைக்கும். இல்ல நம்ம காசு சம்பாரிக்க முடியும். எந்த ஒரு தொழிலா இருந்தாலுமே சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டோம் அப்டின்னா, கண்டிப்பா நம்மளுக்கு பின்னாடி இருக்கவங்க நம்மள பத்தி பேச தான் செய்றாங்க. நீங்க எப்படி சம்பாதிச்சாலுமே, ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டிய நம்மள சுத்தி இருக்கவங்க குடுத்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ டிசைட் உங்களுக்கு நல்ல பேர் வேணுமா? இல்ல நீங்க சம்பாதிச்சு நீங்க உங்க லைஃப்ல முன்னேறணுமா? உங்க குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு எஜுகேஷன், உங்க ஹஸ்பண்டும் நீங்களும் சேர்ந்து ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல், நாளைக்கு வந்து ரிட்டயர் ஆனதுக்கு அப்புறம் கூட யாரையும் எதிர்பார்க்காம, நம்ம செட்டில் ஆகணும் அப்படின்றது தான் உங்க மைண்ட் செட்டான்னு டிசைட் பண்ணிக்கோங்க. நம்ம யார்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னா, நம்ம வீட்ல நமக்கு தேவையானவங்ககிட்ட நம்ம நல்ல பேர் எடுக்கணும். நம்ம ஹஸ்பண்ட் ஆகட்டும், நம்ம குழந்தைங்கள நல்லா பார்த்துக்கணும். அதுவும் நல்ல பேர் எடுக்கிறதுக்காக செய்ய வேண்டியது இல்ல. அதுக்கப்புறமா நம்ம கை நீட்டி யார்ட்ட சம்பளம் வாங்குறோமோ, அந்த ஜாப்ல நல்ல பேர் எடுக்கணும். கேரக்டர் வைஸ் நல்ல பேர் எடுக்கிறதுன்றது வந்து அது என்னைக்குமே நமக்கு கிடைக்காது. ஜாப்ல பெருசா யாரும் அந்த மாரி ஜட்ஜும் பண்ண மாட்டாங்க. ஜட்ஜ் பண்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தானும் முன்னேறாம, அடுத்தவங்களையும் முன்னேற விடாம, அடுத்தவங்க முன்னேற்றத்த வந்து தடுக்கிறதுக்காகவே ஒரு சிலர் பொறந்து இருக்காங்க. அவங்க கடைசி வரைக்கும் அப்படிதான் இருக்க போறாங்க. அவங்கள திருத்துறது நம்ம வேலையே கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன். நம்மளோட வேலை வந்து சம்பாதிச்சு, நம்ம லைஃப வந்து நாம நெனச்ச மாரி கொண்டு வர்றது தான் நம்மளோட வேல. ஸோ ஹோம் மேக்கர்ஸ் நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. உங்கள சுத்தி இருக்கவங்க உங்கள பத்தி பேசுறத வச்சு நீங்க உங்க லைஃப வச்சுக்க போறீங்களா? இல்ல நீங்க முன்னேற போறீங்களான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல நான் பேசின விஷயங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி, நீங்க முடிஞ்சா கமெண்ட் பண்ண சொல்லி நான் மறுபடியும் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க என் சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படின்னா, கண்டிப்பா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.